ஹலோ, நான் ரியாஸ் கத்தார். நான் வீட்டு டிரைவராக ஹாஸ்பிட்டல் டிரைவராக ஒர்க் பண்ணுறேன். நான் இப்போ வக்கராலேருந்து துமாமா போயிட்டுருக்கேன். வக்கராவில் காலையில் ஸ்கூல் ட்ரிப்பு விட்டுட்டு திருப்பி ரிட்டன் துமாமா, என்னுடைய ஏரியா துமாமா ஏரியா போயிட்டுருக்கேன். இந்த ரோட்டில் ரெகுலராக போயிட்டுருக்கேன். இதில் நான் ஸ்பீடு ட்ராக் போக மாட்டேன். எப்போதும் செகண்டு இல்லை தேர்டு இந்த ட்ராக் தான் போவேன். ஒரு சில கவனம் இல்லாமல் சில பேர் வண்டி ஓட்டுறாங்க. ரோட்டில் போகும்போதே நமக்கு தெரியும். எப்படின்னா, லிமோசின் ஓட்டுறாங்கள, அதில் ஒரு சிலர் நம்ம இண்டிகேட்டர் சிக்னல் ரைட் லெஃப்ட் சிக்னல் போடணும், அந்த சிக்னல் போட மாட்டாங்க. சட்டுன்னு ட்ராக் மாறுவாங்க. இந்த ஒயிட்டு ட்ராக் ரோட்டில் ஒயிட் ட்ராக் இருக்குல்ல, இந்த ட்ராக்கு பிரச்சனை இல்லை, நம்ம மாறி போய்க்கலாம். ஆனால் அதுலேயும் ஒரு ஸ்பீடு வர லிமிட்டில் சட்டுன்னு மாறக்கூடாது. இண்டிகேட்டர் போட்டு நமக்கு சிக்னல் கொடுத்தா நம்ம ஸ்லோ பண்ணுவோம். அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. இன்னொன்று அந்த பைக்கில் அந்த தலபாத்து இருக்காங்கள, அந்த பையனும் ரொம்ப சிரமம், ரொம்ப பிரச்சனை. அது எப்படின்னா, சட்டுன்னு ஒரு இடத்துல ட்ராக் மாறுறாங்க, நடு ரோட்லேயே போகிறாங்க, ஏதாவது இடைஞ்ச கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சில அரபிகள் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. சில அரபி தட்டி அடித்து தூக்கி அடிச்சுட்டு போயிட்டுருப்பாங்க. நான் நிறைய வண்டி பார்த்துருக்கேன். ரோட்டில் டேமேஜ் ஆகி கிடக்கும், ஆம்புலன்ஸில் உள்ளே இருப்பாங்க. அந்த பையனும் தலபாத்தில் ஒர்க் பண்ணுற பையனும். ஏன் அந்த தலபாத்தில் உள்ளவங்க அவங்களுக்கு காரு கொடுக்கலாம், காரு கொடுத்து அவங்கள இது பண்ணலாம், சேஃப்டி பண்ணலாம். பைக்கை ஓட்ட வச்சு நிறைய ஆக்சிடெண்ட்டு அவங்களால நடைபெறுது. அதை சரி பண்ணணும் அவங்க. அதுதான் முக்கியமான பிரச்சனை. அதிகமாக அந்த பைக்கில் போய் அடிபடுறது, விடுறது, போய் விழுந்துடுறது, ட்ராக்கு மாறி போகிறது, சிக்னலுக்கு போடுறதில்ல, ஹெல்மெட்டும் அவங்க மாட்டியிருக்காங்களா, அதனால் அவங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. லொக்கேஷன் பார்க்குறாங்க, பார்த்து அவங்க பாட்டு வேகம் ஸ்பீடு அதிகமாக தான் இருக்குது பைக்கில் போகிற பையனும். அதனால் அதெல்லாம் கொஞ்சம் நம்ம தான் அதை இது பண்ணிக்கணும். அதே மாதிரி கேமரா இருக்கிற இடத்துல சரியான முறையில் நம்ம ஸ்பீடை ஸ்லோ பண்ணிக்கணும். ஏன்னா 500 ரியால் 1000 ரியால் அதிகமாக போகுதுல்ல, கேமரா அடிச்சிட்டுனா நமக்கு தான் பிரச்சனை. அதே மாதிரி எல்லா இடத்துலையும் பிரிட்ஜு இருக்குது. எக்ஸிட்டு போகிறோமா, அந்தந்த இடத்துக்கு பிரிட்ஜு இருக்குது, நமக்கு ஈஸியாக போயிடும் சில வழிகள். அரபிகளை பொறுத்தவரையில் நம்ம ஒரு சில குடும்பத்தில் உள்ளவங்க நல்ல அரபியாக இருக்காங்க. ஒரு சில வீடுகள்லாம், நான் பழைய வீடுகள்லாம் நான் ஒர்க் பண்ணும்போது, ஆப்போசிட்டில் ஒரு வீட்டில் கார் பார்க்கிங் ஓப்பன்லேயே இருக்கும். அது வெளியில் தெரியும், ஷட்டர்லாம் கிடையாது. அந்த அரபி என்ன செய்வார், நம்ம இப்போ அங்கேருந்து பார்க்கும்போது தெரியும், அந்த வீட்டில் வேலை பார்க்குறாங்கல்ல, அந்த டிரைவரு ப்ளஸ்ஸு லேபரு யாராவது அங்கேருந்து வருவான், அந்த இது மேலே இது மாட்டியிருக்கான அந்த வளையம், அதை எடுத்து தூக்கி அடிப்பான் அந்த பையனை. ப்ளஸ்ஸு காலால் எட்டி உதச்சிட்டு, ஏதாவது அது வண்டியில் க்ளீன் பண்ணல, அதை செய்யலை, இது செய்யலை, அப்படி தான் ஒரு சில வீடு இருக்குது. அதனால் நம்ம கத்தார் வர்றோம், வெளிநாடு வீட்டு டிரைவராக வரோன்னா, நம்ம ஒரு சில வீடுகளில் நம்ம நண்பர்கள் மூலயமா நண்பர்கள்ட்ட நல்ல விதமாக அது சரியான வீடா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நண்பர்கள் அந்த வீட்டுக்கு ஆப்போசிட்லேயோ அந்த வீட்லேயோ இருப்பாங்க, அவங்களுக்கு தெரியும் அந்த வீடை பற்றி. இப்போ வெளியில் நீங்கள் ஒரு ஏஜெண்ட்டுக்கிட்ட மூலயமா நீங்கள் வர்றீங்கன்னு வச்சிங்களேன், அவனுக்கு 10ஓட 11 தான். நீங்கள் என்ன 5000 ரியால் கமிஷனு, 10,000 ரியால் கமிஷன் வச்சு 10,000 ரூபா கமிஷன், இந்தியா காசு 5000 ரூபா கமிஷன் கிடைக்கும். அதனால் அவன் சூப்பர் விடுங்க பாய், அப்படி பாய் இப்படி பாயின்னு அவங்கள விட்டுட்டு அவன் காசை வாங்கிட்டு போயிடுவான். அந்த வீடு எப்படி என்ன ஏது அதெல்லாம் அவனுக்கு தெரியாது. அவன் தெரிஞ்சுக்கிறதுக்கும் அவனுக்கு அதனுடைய இது கிடையாது. ஏன்னா அவனுக்கு மெயினாக காசு. ஒரு வீட்டில் அவனை சேர்த்து விட்றோமா, 5000 ரூபா காசு கிடைக்குதா, இன்னொரு வீட்டில் ஆளு கேட்குறாங்களா, எடுத்து கொடுக்கறது தான். அதனால் அந்த மாதிரி ஏஜெண்ட்டுகள் மூலயமா வராதிங்க. அதுதான், ஏன்னா வீட்டு டிரைவராக வரீங்களா, நண்பர்கள் மூலயமா, அவங்க நண்பர்களுக்கு சும்மா ஃப்ரீயாக வராதிங்க. அவங்கக்கிட்ட காசு ஒரு 20,000 30,000 கேட்குறாங்களா, அதை கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், நல்ல வீடாக
நல்ல நல்ல ஏரியா, முக்கியமாக நல்ல ஏரியா வந்து இப்போ நான் இருக்கிற ஏரியாலாம் துமாமா ஏரியா, நல்ல டிசிப்ளின் இருக்குது. நல்ல ஒரு ஏர்போர்ட் பக்கம், இந்த பக்கம் எல்லாமே நல்ல ஒரு ஏரியா. நீங்கள் அந்த முரா முரா சைடு, அந்த ரயான், ஓல்டு ரயானு, மொய்தரு, இந்த பகுதிகள்லாம் கொஞ்சம் போக போக நீங்கள் வந்து கொஞ்சம் நல்ல அரபிகள் இருக்கிறாங்க. அதுலேயும் ஒரு சிலது இருக்குது. ஒரு சிலது நம்ம தொந்தரவு, டார்ச்சர், நம்மளை தூங்க விடாது. வேலைன்னு சம்பளம் கம்மியாக தான் இருக்கும். வேலையை வாங்கி நம்ம மைண்டையே மாற்றிடுறாங்க. நல்ல வீடுகளும் இருக்குது. அதுலேயும் ஒரு சில வீடுகள்லாம் சரியில்லாத வீடுகளும் இருக்குது. அதனால் அதெல்லாம் ஏரியாலாம் பார்த்து நம்ம இது நல்ல ஏரியாவா நண்பர்கள்கிட்ட சொல்லும்போது, வீடு சம்பளம் சரியாக சம்பளம் கம்மியாக இருந்தாலும் தொந்தரவுகள் இல்லாத வீடுகளாக பார்த்து வாங்க. சம்பளம் சில வீட்டில் 2000 ரியால் கொடுப்பாங்க, 3000 ரியால், 2500 ரியால் கொடுக்குறோம்மா. இங்கே வந்தீங்கன்னா எல்லா வேலையும் நீ தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியும் இது பண்ணிட்டு வராதிங்க ஆசைக்கு. உங்களுக்கு சம்பளம் ஓரளவுக்கு லிமிட்டாக கிடைக்குதா, அதை வச்சு வீடு தொந்தரவு இல்லாமல் நல்ல வீடாக அதை பார்த்துங்க. அதுதான் முக்கியம். அந்த மாதிரி வாங்க. ஏஜெண்ட்டுகளை நம்பி கத்தாருக்கு வராதிங்க, சரிங்களா? வீடு வேக்கன்சிலாம் நிறைய இருக்குது. ஆனால் அந்த ஏர்போர்ட் சைடு, இந்த துமாமா, நான் இருக்கிற துமாமா, ஹிலாலு, அந்த பக்கம் வந்து மதுனா கலீஃபா, இந்த பக்கம்லாம் நல்ல ஏரியா. டஃப்னா, அப்படிலாம் நல்ல ஒரு பகுதி, டிசிப்ளின் இருக்குது. அதே அந்த பக்கம் போனீங்கன்னா பேரல் கத்தாரா, லகூனா, கத்தாரா, இந்த சைட்லாம் வந்தீங்கன்னா அதுவும் நல்ல டிசிப்ளின். ஏன்னா நிறைய அமெரிக்கன்ஸு, ஃபாரினர்ஸ் வந்து அங்கே ஸ்டே பண்ணுற பகுதிகள். டிசிப்ளின் இருக்குது, குவாலிஃபிகேஷன் அதிகமாக இருக்குது. அதனால் உங்களுக்கு தொந்தரவு இல்லாத ஒரு இது கிடைக்கும். அதேமாதிரி கத்தாரை பொறுத்தவரையிலே பார்க்கிங்கை வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக நீங்கள் இது பண்ணிக்கணும். சும்மா மற்ற நாட்டில் போடுற மாதிரி அங்கே பார்க் பண்ணோம், இங்கே பார்க்கிங் பண்ணோன்னா போட்டிங்கன்னா உங்களுக்கு உடனே ஸ்பாட் ஃபைன் பண்ணிடும். மேலே கேமரா, ஒரு சில ஏரியாவில் கேமரா இருக்கும். ஹேண்டிகேப் பார்க்கிங்னா ஹேண்டிகேப் பார்க்கிங்கில் தான் நீங்கள் ஹேண்டிகேப் மட்டும்தான் அது மேலே டேக்கு கொடுத்துருப்பாங்க, மிரரில் மாட்டிக்கணும். அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் ஹேண்டிகேப்பில் பார்க்கிங் பண்ணணும். அதேமாரி கண்ணாமண்ணான்னு ரூல்ஸ் இல்லாமல் ஓவர் ஸ்பீடு போனாலும் நமக்கு இப்போ உள்ள கேமரா அடிச்சிடும். இப்போது லேட்டஸ்ட் கேமரா வச்சுருக்காங்க எல்லா பக்கமும். அதேமாரி சீட் பெல்ட் இல்லைன்னா சீட் பெல்ட்டுக்கு தனியாக அண்டர் கிரவுண்டுக்கு கீழே, பிரிட்ஜுக்கு கீழே கேமரா இருக்குது. மொபைல் பார்த்துக்கிட்டு போகிறீங்களா, மொபைல் பார்த்துக்கிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு கேமராவில் மாட்டிடுவீங்க. ஃபைன் பண்ணுற மாதிரி போயிடும். ஃபைன் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஓனருடைய மொபைல் மெசேஜ் வந்துடும். அதனால் கவனமாக மொபைல் பார்த்துக்கிட்டோ இது பண்ணிக்கிட்டோ ஓட்டாதீங்க. மொபைல் பார்க்குற மாதிரி இருந்தால் எங்கேயாவது அந்த கேமரா சைடு இல்லாமல் சட்டுன்னு பாருங்கள். அது லொக்கேஷன் பார்க்குறா இருந்தால் லொக்கேஷனுக்கு ஃபிட் பண்ணிக்கோங்க. மற்ற எதுவும் வந்து கேமரா அடிக்காத அளவுக்கு நீங்கள் ஓட்டிக்கோங்க, சரிங்களா? வீட்டு டிரைவராக வர்றவங்க கவனத்தில் வச்சிங்க. ஏஜெண்ட்டை நம்பி வீடுகளுக்கு வராதிங்க. நல்ல ஏஜெண்ட்டுகள் இருக்காங்க, ஒரு சிலர் தான். அது ஒரு சில ஆளுகளை மட்டும்தான். கம்பெனி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குன்னு